على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تدخل الملائكة بيت فيه كلب وقال أيضا أربع من السعادة المسكن واسع وجار إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தார்களுக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகாவான் என்ற அந்த தௌஹீதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வைத்தவர்களாக இந்த ஏகத்துவ பணியை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், உலமாக்கள், முஃமின்கள், தாயிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஈமான் உள்ளவர்களே, ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய அதான் குத்பா உடைய சத்தம் உங்களுக்கு கேட்டுவிட்டால் பள்ளியின் பக்கம் விரையுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாருடன் இருந்த போதிலும் தக்வாவை, இறை அச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதல் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவ்வையகத்தை படைத்து இந்த வையகத்தில் ஒரு சிறந்த, ஒரு கண்ணியமான ஒரு வஸ்துவாக அல்லாஹ் மனித இனத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். குல்லு பனி ஆதம் கர்ரம்னல் ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிச்சலங்களை நான் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த கண்ணியத்துக்குள்ளும் குந்தும் கைர உம்மா உஹ்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்க தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆனில் உம்மத்துல் முஹம்மதியாவை அல்லாஹ் கூறுகிறான். அந்த உம்மத்தில் முஹம்மதியாவுடைய அந்த உம்மத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியதற்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் சுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே,
நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகத்துடைய நோக்கம் என்ன? நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நியமத்தாக கருதி அந்த நியமத்துக்கு சுக்ர் செய்து அந்த நியமத்தை நாம் அந்த நியமத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடைவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாம் அந்த நியமத்தை நியமத்தாக கருதாமல் அந்த நியமத்தை வைத்து சொர்க்கத்துக்குரிய அமலை நாம் செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் குடும்பங்களையும் பாதுகாக்கணும். நரகம் என்ற ஒரு சுட்டரிக்கும் நெருப்புக்குள் அல்லாஹ் நம்மளை போட போகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரண்டு விடயத்துக்குள்ளும் நாம் நல்லவர்களாக அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக வாழ வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ மஸ்ஸாதிகீன். ஈமான் உள்ளவர்களே, நீங்கள் நல்லவர்களுடன், உண்மை பேசக்கூடியவர்களுடன், சிறந்தவர்களுடன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுடன், அல்லாஹ்வை அச்சம் கொள்ளக்கூடியவர்களுடன், அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கக்கூடியவர்களுடன், அல்லாஹ்வுடைய கட்டளை எடுப்பதற்கு நாம் எதையெல்லாம் யார் உதவியாக எது உதவியாக இருக்குமோ அதனுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். சாதிக்கையின் உண்மையாளனாக நல்லவனாக மாறினால் மாத்திரம்தான் உயர்தரமான சொர்க்கத்தை நாம் அடைய போகிறோம். இந்த உயர்தரமான சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் என்ற சூழல் சிறந்த ஒரு சூழலாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் தற்போது உலகத்தில் வாழ்வது, நல்ல சூழலை காண்பதெல்லாம் மிகவும் குறைவான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரும்புற பக்கமெல்லாம் ஃபித்னாவுடைய பாவத்தை தூண்டக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி. உம்மத்துகள் ஃபசாதில, பாவத்தில, ஒழுக்கமில்லாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் என்னுடைய சுன்னாவை, என்னுடைய வழிமுறையை, என்னுடைய கட்டளையை யார் எடுத்து நடக்குகிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுடைய நன்மை என்றார்கள். அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டியது என்னென்றால், என் சூழலை, நான் வாழும் சூழலை சீராக்கணும். நல்ல சூழலாக, சிறந்த சூழலாக. அன்பார்ந்தவர்களே, அது நாம் என்னுடைய பெற்றோர்கள் பாடசாலையில் தொடங்கி என் மரணம் வரைக்கும் என சூழல் சிறப்புக்குரிய சூழலாக அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நான் சொர்க்கவாதியாக மாறப்போகிறேன். இதற்கு மாற்றம் என் சூழல் மோசமான சூழலாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து நான் தேர்ந்தெடுத்த பாடசாலையில் இருந்து அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, அல்லாஹ்வின் கட்டளை எடுக்காத, அல்லாஹ் தடித்த விடயத்தை தவிர்ந்து வாழாத, அல்லாஹ்வுடைய கட்டளை எடுக்காத ஒரு சூழலுக்குள் நாம் அகப்பட்டுக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பின் சகோதரர்களே, நம்முடைய இறுதி முடிவு ஒரு கெட்ட முடிவாக ஆகிவிடும். அன்பார்ந்தவர்களே, இந்த சூழலை நாம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், முதலாவது என்னுடைய வீட்டுடைய சூழல் சீராகணும். வீட்டு சூழல் தான் மெயின்.
அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் திருமணம் முடிக்கும் போது ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? துன்கஹுல் மர்அ லி அர்பஇன் தஸவ்வஜுல் வலூத் வல் வதூத். இரக்கமான அன்புள்ள மனைவியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் 4 நோக்கத்தின் பேரால் நீங்கள் திருமணம் முடிக்கலாம். ஒன்று, நீங்கள் பணத்துக்காக வேண்டி அல்லது அழகுக்காக வேண்டி அல்லது வம்மிசத்துக்காக வேண்டி, 4வது தீனுக்காக வேண்டி. இந்த 4லையும் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், சிறப்புக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் ஸகனா அல்லதி தஸ்குனு இலைஹா, வாழ்க்கை நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்பதன் மூலமாகத்தான் நீ வெற்றி அடைந்து கொள்வாய் என்று அல்லாஹ் முதலாவது திருமணத்துக்கு இந்த அளவுக்கு கட்டளை ஏன் இடுகிறான் என்றால், நீ தேர்ந்தெடுக்கும் மனைவியை வைத்துத்தான் உன் வீட்டு சூழல் அமைய போகிறது. அந்த மனைவியின் மூலமாக பிறக்கும் குழந்தை, நீ ஒரு மனைவியை எப்படி தேர்ந்தெடுத்தாயோ அந்த மனைவியுடைய அஹ்லாக், அந்த மனைவியுடைய தன்மை, மனைவியுடைய விடயத்தையும் எவ்வாறு இருக்கிறதோ அதே போன்றுதான் உன்னுக்கு பிறக்கும் குழந்தையும் மாறப்போகிறது. நீ நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்தாய், அஹ்லாக்குள்ள மனைவியை தேர்ந்தெடுத்தாய், உனக்கு பிறக்கும் குழந்தையும் அஹ்லாக்குள்ள தீன் பற்றுள்ள குழந்தையாக வரப்போகிறது. இதற்கு மாற்றம், நீ தேர்ந்தெடுத்த மனைவி ஒரு கெட்ட மனைவி, அழகுக்கு முடித்த மனைவி, அவருடைய பணத்துக்கு முடித்த மனைவி, தீன் இல்லாத மனைவி, மகரம் பேணாத மனைவி, அமானிதம் பேணாத மனைவி, அப்படியான ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்தாயா, அந்த மனைவியின் மூலமாக உனக்கு பிறக்கும் குழந்தையும் அஹ்லாக் இல்லாத, தீனுடைய பற்றை சுமக்காத மனைவியாக பிள்ளையாகத்தான் மாறப்போகிறார். அதனாலதான் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், முர்தத் என்ற இஸ்லாத்துக்குள் இருந்தவர் முர்தத்தாக மாறிவிட்டார். அதற்குரிய காரணத்தின் அடிப்படையை நோக்குவோமையானால் அடிப்படை எங்கே இருக்கும் என்றால் வீட்டுக்குள் இருக்கும். வீட்டுடைய சூழல் சீராக காரணமாகத்தான் ஒரு மாணவனோ ஒரு குழந்தையோ முர்த்தத்தாகுவதற்கு காரணமாக அமையும் என்பதை சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வெளித்தோட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம். எத்தனையோ பிள்ளைகளை சந்தித்திருக்கிறோம். ஏன் மகன் இந்த பாவத்தை செய்கிறாய், ஏன் இந்த ஒரு விடயத்தை செய்தாய் என்று கேட்டதற்கு அந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன, என வீட்டு சூழல் அப்படித்தான் அமைந்தது. என வாப்பா எனக்கு தீனையும் மார்க்கத்தையும் படித்து தரல, என வீட்டு சூழல் கெட்ட சூழலாகத்தான், ஷைத்தான் பியத்துல் ஷைத்தானியா, ஷைத்தானியத்துடைய சூழலாகத்தான் என வீடு இருந்தது. என உம்மா இருந்தால், என்னுடைய வாப்பா இருந்தார். அதனால நானும் இவ்வாறு மாறிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் நம்மளுடைய காதால நாம கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, நல்லவர்களே, ஈமான் உள்ளவர்களே, என் கையில் இருக்கும் குழந்தை சீருள்ள ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையாக, அந்த அமானிதத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் போய் அமானிதமாக
ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ற வீட்டு சூழல் சிறந்த சூழலாக அமையணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் பள்ளிவாசலுக்குள் நடக்கும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த உம்மத்துக்கு சொல்லவில்லை. அன்பார்ந்தவர்களே, நீ ஒரு தொழிலாளியா, ஒரு முதலாளியா, அல்லது செல்வந்தனா, அல்லது பஜாரா, அல்லது ஆபீஸா, நீ எதுக்கு செல்வதாக இருந்தாலும் நபியுடைய முன்மாதிரி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்ன தொழுகிறதை எப்படி கண்டீங்களோ அதை போல தொழுது கொள்ளுங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை பார்த்து பாடமாக்கி கொள்ளுங்க, இதை போல செய்து கொள்ளுங்க என்று எப்படி சொன்னாங்களோ அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பஜாரில் எப்படி நடக்கணும் என்பதையும் சொன்னார்கள். பஜாரில் மாத்திரம் அல்ல, ஒரு வீட்டுக்குள் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் அஹ்லிக்கும், உங்கள சிறந்தவங்க உன வீட்டுக்குள் நல்ல பேர், உன மனைவி இடத்தில் நல்ல பேர் எடுத்தவர் தான் உங்களிடத்தில் சிறந்தவர் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். ஆனா கைருன் அஹ்லி, நான் என் குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்ற இந்த உம்மத்தில் எந்த ஒரு தலைவரும் சொல்லாத ஒரு விடயத்தை சொன்னார்கள், நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது 9 மனைவிமார். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 மரணிக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ஹிஜ்ரி 58 மரணிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் எடுக்க இயலுமா? ஒரு லைஃபான ஹதீஸ் எடுக்க இயலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டு சூழல் மோசமாக இருந்தது என்று ஒரு ஹதீஸ் எடுக்க முடியுமா? நம்முடைய தலைவரை போன்று அல்ல, நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அவங்களுடைய முடலை பார்த்து, அவங்களுடைய விதத்தை பார்த்து நாம் பின்பற்றுகிறோம். தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள், நாம் யாரை தலைவர் என்று சொல்லுகிறோமோ அவர்கள் நிலைமை எப்படி இருக்கிறது? பாவத்தில் பெண்களோட மானக்கா, பெண்களோட இருக்கக்கூடிய விதத்தில் தான் நாம் காணுகிறோம். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுடைய சூழல் எப்படி அமையணும் என்பதையும் நமக்கு படிச்சு தந்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அதற்கு சொன்ன மிக முக்கியமான ஹதீஸ் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், கைருக்கும் கைருக்கும் அஹ்லிக்கும் வன கைருன் லி அஹ்லி. உங்களை சிறந்தவங்க உங்களோட மனைவி மாரிடத்தில் சிறந்தவங்க, நான் என்னுடைய மனைவி இடத்துல சிறந்தவனாக இருக்கிறேன் என்ற ஹதீஸ் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்களும் உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, என் மனைவி நான் ஒரு சிறந்தவன் என்று எப்போது சொல்வார் என்றால், நாம் பணம் வாங்கி கொடுப்பதினால், வீடு வாங்கி கொடுப்பதினால், அல்லது நகை வாங்கி கொடுப்பதினால் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமாருடைய வீடு எப்படி இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு, அன்பா சகோதரர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் தொழுவாங்க, சுஜூதுக்கு போவாங்க. சுஜூது செய்வதற்கு இடம் போதாது, நான் தூங்கிக் கொண்டிருப்பேன், நான் காலை மடக்கிக் கொள்வேன். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மறைப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள் நான் சென்றிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடை நான் கையை உயர்த்தினால் ரசூலுல்லாஹ்வுடைய கூரை, வீட்டுடைய கூரை என கையில் படும் என்று சொன்னார்கள். ஈத்தம் ஓலையினால் தான் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, வீடு இப்படித்தான் இருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்குள் இருந்து சந்தோஷம் வெளியானது. அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சி வெளியானது. அன்பார்ந்தவர்களே, அந்த வீட்டுக்குள் இருந்து வஹி வெளியானது. அன்பார்ந்தவர்களே, வீடு சிறிசிதான், வீடு சின்னதுதான்,
அன்பு சகோதரர்களே, அந்த வீட்டுக்குள் சந்தோஷம் இருந்தது. ஆனா நம்மளுடைய காலத்தை பாருங்க, வீடெல்லாம் கட்டிடங்கள் 1 மாடி காணா, 2 மாடி காணா, 3 மாடி என்று கட்டப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள் ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறது. சிலருடைய வீட்டில் சென்றிருக்கிறோம், கிச்சனுக்குள்ளும் ஏர் கண்டிஷன், ஹாலுக்குள்ளும் ஏர் கண்டிஷன், கூலாகத்தான் இருக்கிறது. ஆனால் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மனசு நெருப்பை போன்றிருக்கிறது. வெளியே தோட்டத்தில் கூலாக இருக்கிறது. ஆனால் ஒருவருக்குள் எப்ப கணவன் மனைவிக்குள் எப்படி இருக்கிறது என்றால் நெருப்பை போன்றிருக்கிறது. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இவன் எப்ப மௌத்தாகுவான், இவன் எப்ப மௌத்தாகுவான் என்று சொல்ற அளவுக்கு வீடு பெருத்திருக்கிறது, வீடு பெரிசாக இருக்கிறது. சந்தோஷத்தை காணவில்லை. ஆனால் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில குடிசைகளுக்கு சென்றிருக்கிறோம். அந்த குடிசைக்குள் ஃபேனும் கிடையாது, அந்த வீட்டுக்குள் ஃபேனும் கிடையாது. ஆனால் அந்த வீட்டுக்குள் நாம் உள்ளே செல்வதற்குள்ளே நம்ம மனசு சந்தோஷம் அடைகிறது. குடிசைக்குள் வாழக்கூடியவர்கள், சாப்பாடு கிடைத்ததை சாப்பிடக்கூடியவர்கள் சந்தோஷமாக வாழுகிறார்கள். எதை சொல்ல வரேன் என்றால், சந்தோஷம் என்பது, மகிழ்ச்சி என்பது கட்டடத்தில் கிடையாது அன்பார்ந்தவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு இப்படித்தான் இருந்துச்சு. ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த பள்ளிவாசலில் நபியுடைய ஷமாயில் சொல்லப்பட்ட நேரத்தில் நபியுடைய எளிமை எப்படி இருந்தது என்றும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் வீட்டுக்குள் சந்தோஷம், மனைவி சந்தோஷம். மனைவி சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமத்தான் இருக்கும். ஈத்தம் பழம் தான் சாப்பிடுவார்கள். அந்த ஈத்தம் பழத்தில் சந்தோஷம். பெரும் பெரும் சொத்து செல்வங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்கு வாங்கி கொடுக்கல, இருக்கிறதை வச்சு தான் சாப்பிட்டாங்க. அதுக்குள்ள சந்தோஷத்தை கண்டார்கள். ஆனால் கவலை என்ன என்றால், பெரும் பெரும் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், கோடி கணக்கில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வீட்டுக்குள் இருந்து சந்தோஷத்தை காணவில்லை, மகிழ்ச்சியை காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉ மினல் ஸஆதா, 4 விடயங்கள் இருக்கிறது. அந்த 4 விடயங்களும் மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம் என்று சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி கிடைக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள் அல் மஸ்கனுல் வாசிய, விசாலமான ஒரு வீடு. எனக்கு தேவைக்கு ஏற்றமாய் வீடு கட்டுவது தவறு அல்ல அன்பார்ந்தவர்களே. என இந்த அளவுக்கு என் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறது, என வீடை கொண்டும் பெரிசாகத்தான் கட்டணும். தேவைக்கு கட்டுவதில் இஸ்லாம் எங்கேயும் தடை செய்யல. இஸ்லாம் சொல்லுகிறது அல் மஸ்கனுல் வாசிய மினஸ் ஸஆதா என்று சொல்லுகிறது. விசாலமான வீடு இருப்பது அது நியாமத் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சந்தோஷம் குடிசைக்குள் இருக்கிறது, பெரும் வீட்டில் இல்லை, மாளிகைக்குள் இல்லை என்றால் முதலாவது காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுடைய அஸ்திவாரம் ஹராத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இது லேசான விஷயம் அல்ல, லேசாக கடந்து போற விஷயம் அல்ல. இது அதிகமானவர்களுடைய நிலைமை எப்படி என்றா, அது பிரச்சனை இல்லை என்று ஃபத்வா கொடுக்கிற அளவுக்கு மாறிட்டான் பாந்தவர்களே. வீட்டுடைய அஸ்திவாரம் சுத்தமாக இருக்கணும். சும்மா சிந்திச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டிலுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பூனை அல்லது நாய் என்று நினைக்கிறேன், பூனை ஒன்று செத்து கிடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 நாள் வகி வரல அன்பார்ந்தவர்களே.
ஒரு பூனை செத்து கிடக்குது, ஒரு பிராணி செத்து கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கிடைக்கல, அது ஏதோ வந்தது செத்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கட்டிலுக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 நாள் வகி வரலான்னு பார்த்தவர்களே. சிந்திச்சு பாருங்க, ஒரு பூனைக்கு இந்த சட்டம் என்றா என் வீட்டுடைய அஸ்திவாரம் ஹராத்தில் அமைஞ்சிருக்கி, வட்டியில் அமைஞ்சிருக்கி. வட்டி வங்கியில போய் லோன் எடுத்து என் வீடை கட்டியிருக்கிறேன். என் மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும். என் பக்கத்து வீட்டு என் கூட்டாளி ஒரு ஆள் பெரிய ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, எந்த புள்ள மனம் உடைஞ்சிருவாள், அதனால நானும் அவரை போல ஒரு வீடு கட்டணும் என்று வட்டியுடைய வங்கிக்கு சென்று வட்டி எடுத்து கட்டி கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பேசுற எனக்கும் உங்களுக்கும் தான் நம்ம விளங்கிக் கொள்ளணும். என்ற பிள்ளைய என்னுடைய தாக்கத்துக்கு ஏற்ற பிரகாரம் வளர்க்க பழகி கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, அவர் இப்படி அவருடைய பிள்ளைக்கு செலவழிக்கிறார், இவர் இப்படி செலவழிக்கிறார், அதை போலதான் நானும் செலவழிக்கணும் என்ற தன்மையை நம்ம பிள்ளைகளுக்குள்ள உள்ளத்தில் போகக்கூடாது. எனக்கு இவ்வளவுதான் எனக்கு முடியும், என்னுடைய தாக்கத் என்னுடைய சக்தி இவ்வளவுதான் இருக்கிறது என்றால் அந்த போதும் என்ற தனத்தை நம்ம பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். அன்பார்ந்தவர்களே, போதும் என்ற தனம் வேணும். வட்டி சகோதரர்களே, சில வீடுகளில் நடக்கிற பிரச்சனைகளை இதால பிரச்சனை வருமா என்று சொல்லாத அளவுக்கு பிரச்சனைகள். அன்பார்ந்தவர்களே, ஊர்ல கொடி கட்டி ஊரு பூராக வலிமா கொடுத்து கல்யாணம் நடந்த சில வீடுகள். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நேற்று சந்தோஷமாக இருந்த மனைவி எவ்வளவு பெரிய தக்குவாதாரி. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாப்பா மிகப்பெரிய ஒரு தக்குவாதாரி. அந்த அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் நேற்று சந்தோஷமாக இருந்த என்னோட மனைவி இன்று என்னோட சண்டை பிடிக்கிறாள் என்றா நான் நினைச்சு கொள்வேன், நான் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன். நான் பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்வேன், என் மனைவி மீண்டும் என்னை சந்தோஷமாக அரவணைத்துக் கொள்வாள். சிந்திச்சு பாருங்க, வீட்டுடைய அஸ்திவாரமே ஹராத்தில் இருக்கு. வட்டியில கட்டினா குர்ஆன் என்ன சொல்லுதோ, தயாராகுங்க, அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்க. அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் சண்டை பிடித்து வெல்ல இயலுமா நமக்கு? நம்ம நினைச்சு கொண்டிருப்போம், என்ற பிள்ளைக்கு நான் பேங்க்ல லோன் எடுத்து நான் வீடு கட்டி கொடுத்து பெட்ரூம்ல ஏர் கண்டிஷனும் போட்டு என்ற பிள்ளை நான் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறேன். என்ற பிள்ளை சந்தோஷமாகத்தான் வாழுகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் வட்டி சம்பந்தப்பட்டு இருந்தமையினால் அந்த என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மருமகனும் நெருப்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆகையினால் என்னுடைய குழந்தை சீரான ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையாக மாறணும் என்றா என் வீட்டு சூழல் சுத்தமாக இருக்கணும். அந்த வீட்டு சூழல் சுத்தமாக ஆகுவதற்கு முதல் என் வீட்டுடைய அஸ்திவாரம் சுத்தமாக ஹலாலாக உழைக்கப்பட்ட பணத்தில் இருந்துதான் அது வீடு கட்டப்பட்டிருக்கணும். ஒன்றை சொல்லவா, நம்ம வீட்டை நாம் ஹராத்தில் கட்டியிருக்கிறோம், லோன் எடுத்து கட்டியிருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரனுடைய பூமியை எடுத்து கட்டியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வளவு இல்லாமல் இன்னும் ஒரு வளவை நீ தெரிந்து கொண்டு அறிந்து அநியாயமான முறையில் நீ எடுத்துக்கொள்றாயா, அல்லாஹு தாலா நாளை கியாமத்தில் உன்னை சுழி வாங்கி கொண்டிருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, வீட்டுடைய அஸ்திவாரத்தை சிறந்ததாக அமைத்துக் கொள்ளுங்கள், ஹலாலாக அமைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இப்படித்தான் கட்ட இயலும், குடிசை ஒன்றுதான் கட்டி வாழ முடியும். ஹலாலாக கட்டுவதாக இருந்தால் குடிசை தான் கட்டலாம் என்றால் அந்த குடிசைக்குள் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், அந்த குடிசைக்குள் சந்தோஷத்தை காணலாம். ஹராத்தில் நீங்க கோடிக்கணக்கில் கட்டினாலும் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை காண முடியாது அன்பார்ந்தவர்களே. அடுத்தது என்ன செய்யணும் தெரியுமா? என்ன வீட்டை ஹலாலாக கட்டிட்டோமா, என்ன வீட்டுடைய சூழல் சரியாக அமையணும். என்ன வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள் தொழுகை எப்படி இருக்கு? அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்ன போல பள்ளிக்குள்ள எப்படி நடக்கணும் என்கிறத மாத்திரம் படிச்சு தரல, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் என்கிறதையும் படிச்சு தந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள சொன்னாங்க, நீங்க தொழுகிற தொழுகையில நஃபீல் தொழுக நீங்க வீட்டுல தொழுகிறது தான் சிறந்தது. லுஹருக்கு வர போறீங்களா, அதான் சொல்லுதா லுஹருடைய முன் சுன்னத்தை உங்களோட வீட்டுல தொழுகிறது தான் சிறந்தது. அலைக்கும் ஃபலைக்கும் பிஸ்ஸலா ஃபீ புயூதிக்கும் ஃபஇன்ன கைரஸ் ஸலாத்தில் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா. ஃபர்லான தொழுகையை தவிர நஃபிலான தொழுகையை வீட்டுல தொழுதுதான் சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொன்னாங்க தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளும் மலக்குடைய வருகையை நீ அதிகரிக்கணும், வீட்டுக்குள்ளேயும் அல்லாஹ்வுடைய பெயர் ஒலிக்கணும். அந்த வீட்டுக்குள்ள நீங்க தொழுகிறத்தினால அந்த வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் அதிகரிக்க போறாங்க. சில சஹாபி பெண்மணிகள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்குள்ள இமாமத் செய்து கொள்வார்கள். 4-5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறா, அந்த 4-5 பொம்பளை பிள்ளைகளும் புயூத்துஹுன்ன கைரோன், அவங்களுக்கு பெண்களுக்கு ஃபர்லான தொழுகைய வீட்டுல தொழுதுதான் சிறந்தது. அந்த பெண்கள் என்ன செய்வாங்கண்டா இமாமத் செய்து கொள்வாங்க. ஆண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்யணும், பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்யலாம். என் குடும்பத்தோடு நான் ஒரு தொழுகையை தொழ போறேன்னா ஆண்கள் தான் தொழுவிக்கலாம், பெண்களுக்கு பின்னால ஆண்கள் இருந்து தொழ முடியாது. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, தொழுகைய நம்ம வீட்டில் வைக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாக போகுது. சிலாக்களை ஊட்ட சுன்னத்தான தொழுகை என்ன, ஃபர்து தொழுகையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டுக்கு துஆ செஞ்சாங்க. ஹதீஸ நல்லா கேளுங்க. ஒரு வீட்டுக்கு துஆ செஞ்சாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு துஆ செஞ்சாங்க. கணவன் மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சா ரஹமத்துக்கு துஆ செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கணும் என்று துஆ செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? அந்த ரஹமத்துக்கு செஞ்சது அந்த வீட்டுக்குள்ளும் ரஹமத்தாக மாறும். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹு தஆலா இந்த ஆணுக்கு ரஹமத் செய்வானாக. எந்த ஆண் தஹஜ்ஜுத் தொழுக எழும்பி தொழுகிறாரு, எழும்பி தொழுகிட்டு மனைவி பக்கத்தில் தூங்குறா, மனைவியை தட்டுறாரு, மனைவி எழும்பல்ல, மனைவிக்கு லேசாக தண்ணீரை எடுத்து தொளிக்கிறாரு, அந்த மனைவியையும் தொழ வைக்கிறாரு. அதே போல மனைவி எழும்புறா, தொழுகிறா, கணவன் தூங்குறாரு, கணவனை தட்டுகிறா, அவர் எழும்பல்ல, அந்த மனைவி தண்ணீரை எடுத்து கணவனுக்கு தொளித்து அந்த கணவனை எழுப்பி அந்த கணவனையும் தொழுவிக்கிறா. 2 பேரும் தொழுகிறாங்க. இந்த கணவன் மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துக்கு துஆ செஞ்சாங்க. அன்பார்ந்தவர்களே, எங்க தொழுகிறாங்க? வீட்டில் தொழுகிறாங்க. வீட்டில் ரஹ்மத்துக்கு துஆ செஞ்ச அர்த்தம் என்ன? அந்த வீட்டுக்குள்ள ரஹ்மத் உண்டாக போகுது. நீங்க ஒரு ஹதீஸ், ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. இதையும் நம்மள பிள்ளைகளுக்கு நாம் படிச்சு கொடுக்கிறது, என் மனைவிக்கு படிச்சு கொடுக்கிறது மிகவும் கட்டாயம். அன்பார்ந்தவர்களே, ஏன் சொல்லணும்டா, தற்காலத்தில்
இந்த சில்ட்ரன் டே என்ற அந்த நேரத்தில் சில மீட்டிங்குகளுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த மீட்டிங்கில் அதுக்கு பொறுப்பான ஆபீசர் பிள்ளைகளை பற்றி சொல்றாரு. அதை கேட்ட அன்பாந்தவர்களே கண்ணால தண்ணி வந்துடும். அன்பாந்தவர்களே, கண்ணால தண்ணி வந்துடும். என்ன காரணம் என்றா அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கப்படல. அதிகமான பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? என்ன புள்ள படிச்சா போதும், என்ன புள்ள படிச்சு ஒரு டாக்டர் ஆனா, ஒரு இன்ஜினியர் ஆனா, ஒரு கிராஜுவேட் முடிச்சா போதும், அது எப்படி முடிச்சாலும் பிரச்சனை இல்லை. அன்பார்ந்தவர்கள் இதை தடை செய்யல. ஆனா இதை விடவும் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறது நமக்கு கட்டாயம். பெரும் பெரும் அறிவுள்ளவங்க படிச்சிருக்கிறாங்க, ஒழுக்கம் தெரியா, ஒழுக்கத்தில் ஜீரோ. அவர் சம்பந்தப்பட்ட இடத்துல வெளியால இருந்து ஒரு பெண்ணோ பெண் இருக்கிற ஆணோ வரும்போது அந்த ஆணோட பெண்ணோட ஒழுக்கம் இல்லாத செயல்ல ஈடுபடுறா. ஒழுக்கம் படிச்சு கொடுக்கப்படல. அதனால விளங்கிக் கொள்ளுங்க அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறது நமக்கு மிகப்பெரிய கட்டாயம் அன்பார்ந்தவர்களே. அதுவும் பெண்களுக்கு சில விடயங்கள் இருக்கே, மனசில கவலை இருக்கே, அதை மிம்பர்ல சொல்ல இயலாது. சில பெண்கள் சுப்ஹானல்லாஹ், அதுல ஆசிரியர்களும் காரணம் அன்பார்ந்தவர்களே. நான் சென்ற ஒரு மீட்டிங்ல சொன்னேன், ஆபீசர் மாதிரி இருக்கிறாங்க, சொல்றாங்க படிக்கிற பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாம நடந்து கொண்டிருக்கிறாங்க, டீச்சர் மாரோட இப்படி ஒழுக்கம் இல்லாம நடக்கிறாங்க என்று சொன்ன நேரத்தில் சொன்னோம், இதுக்கு காரணமே டீச்சர் தான், இதுக்கு காரணமே சேர் தான். ஏன் கேட்டாங்க, ஏன் உருக்கி கேட்டாங்க. நான் சொன்னேன், டீச்சர்ஸ் டே வந்துட்டா பிள்ளைகளை கீழுக்கு வச்சுட்டு ஏதோ ஒரு கெட்ட பாட்டுக்கு அந்த பாட்டை ஆரம்பிச்சிருந்து முடியும் வரைக்கும் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் தான் சொல்லப்படுது. அந்த கெட்ட விடயத்தில் டீச்சர் போய் ஃபர்தாவையும் போட்டுட்டு டான்ஸ் அடிக்கிறா, சார் டான்ஸ் அடிக்கிறாரு. அதனால இந்த படிச்சு கொடுக்கிற சேருடைய நிலைமை ஒழுக்கம் இல்லாம இருக்கின்றா, எப்படி படிக்கிற புள்ள ஒழுக்கமாக வளரப்போதான் பாந்தவர்களே. அதனால நம்மள பிள்ளைகள் படிக்கிறது பிரச்சனை அல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து படிக்க வைங்க. ஒழுக்கம் இல்லாம எங்க போனாலும் செய்தி ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்றா வீட்டுடைய சூழல் சிறப்பாக அமையல, அல்லாஹ்வை பயரக்கூடிய சூழல் வீட்டாக அமையல, தொழுகை இல்லை. ஒரு நாள் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வராங்க, தகச்சத்துடைய நேரம், டயர்டாக இருக்கிறாங்க, ஒரு மரத்துக்கு கீழே தூங்குறாங்க. பிலால் இடத்துல சொல்லாங்க, தொழுகையுடைய நேரம் வந்துட்டா என்னை எழுப்பாட்டி கொள்ளுங்க, எழுப்பாட்டி கொள்ளுங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் தூக்கம் பெய்த்து எழும்பி பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை முழிக்கிறாங்க, சூரியனுடைய ஒளி அடிக்குது, சுபஹ் தொழுகை கலாவாயிட்டு. உடனே சஹாபாக்களை எழுப்புறாங்க, எழுப்பிட்டு அவசரமாக அந்த இடத்திலிருந்து போய் இன்னும் ஒரு இடத்துல போய் தொழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஏன் நம்ம அந்த இடத்துல தொழல, அந்த இடத்துல ஏன் தொழல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்துல ஹாதா மன்சிலுன் ஹலரஹு ஷைத்தான், ஹாதா மன்சிலுன் ஹலரஹு ஷைத்தான், அந்த இடத்துல ஷைத்தானுடைய இடமாக மாறிட்டு. ஒரு தொழுகை இல்லாத இடம், யுத்தத்துக்கு போயிட்டு வந்து களைப்புல தூங்கினது, அந்த இடத்தை சொன்னாங்க, அந்த இடம் ஷைத்தானுடைய இடம் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு சும்மா யோசித்து பாருங்க. என்ன மனைவிட்ட தொழுகை இல்லை, பிள்ளைட்ட தொழுகை இல்லை, பெண் பிள்ளைகள்கிட்ட தொழுகை இல்லை, எனக்கு தொழுகை இல்லை, வீட்டுக்குள்ள சந்தோஷம் எப்படி வரப்போகுது?
மனைவியினால எப்படி சந்தோஷம் வரப்போகுதோ? ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ள ஷைத்தான் கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்று குடும்பத்தோட ஷைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குடும்பத்தோட ஷைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால அந்த ஷைத்தான் என்ன சந்தோஷமாக வாழ விடாம இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே. ஆகை நான் உறுதி எடுங்க, இந்த ஜும்மாவில் இருந்து எங்கட புள்ள தொலை வைக்கணும். அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அதிகமான பயான்ல சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான், சில பிள்ளைகள் ஜும்மாவுக்கு மாறல. பெரியவர்கள், முந்தைய அரசியல்வாதிகள், பெரும் பெரும் உலமாக்கள் எப்படி நியமத்துகளை எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நாளையில இஞ்சால பகுதியில மட்டும்தான் கடைகள் மூடப்படுற. முஸ்லீம் ஸ்கூல்ல நேரத்துக்கு 11 மணிக்கோ 11:30 ஸ்கூலை கலைக்கணும். சேர்மாருக்கும் பிரின்சிபல்மாருக்கும் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும் என்ற சிந்தனை இல்லையே. ஏதோ சிலபஸை முடிக்கிற சிந்தனை தான் இருக்கு. சிலபஸை முடிச்சிடணும். அன்பார்ந்தவர்களே, நம்மள பிள்ளைகள் ஜும்மாவுக்கு நேர காலத்துல வரணும். நம்மள பிள்ளைகள் எப்படி ஜும்மாவுக்கு வருதுண்டா, கொஞ்ச நேரத்தையால பின்னுக்கு திரும்பி பாருங்க. இந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில், எலெக்ஷன் மீட்டிங் நடக்கக்குள்ள கொஞ்சம் பேர் இப்படி கையை கட்டி நின்று கொண்டு பார்த்து கொண்டிருப்பாங்க. அதை போலதான் சிலாக்கள் ஜும்மாவுக்கு வர 5 நிமிஷம் ஜும்மா கூடிட்டா அவங்க தான் ஃபேஸ்புக்லேயும் எழுதுகிற. எலெக்ஷன் மீட்டிங்ல நிக்கிறத போல நின்றுட்டு ஜும்மா கேட்கிற. நல்ல விஷயம் உள்ளத்துக்குள்ள போனா தானே நல்ல விஷயத்தை செய்யணும் என்ற ஆசை வரும். அன்பார்ந்தவர்களே, அன்பு சகோதரர், ஆகையால உறுதி எடுங்க. முதலாவது என் வீட்டுக்குள்ள தொழுகை என்கிறது என் வீட்டுக்குள்ள இருக்கணும். இரண்டாவது முக்கியமான விடயம்தான் என் வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதப்படணும். குர்ஆன் ஓதப்படணும். லா தஜ்அலூ புயூத்தக்கும் குபூரா. உங்களை வீடுகளை ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல பாருங்க. உங்களை வீடுகளை நீங்க மக்பராக்களை போன்று ஆக்கி கொள்ளாதீங்க. குர்ஆன் எந்த நேரமும் மக்பராவுக்குள்ள குர்ஆன் ஓதப்படாது. அதை போல உங்களை வீடுகளையும் குர்ஆன் ஓதாத வீடாக ஆக்கி கொள்ளாதீங்க. நீங்க குர்ஆன் ஓதாம இருக்கிறீங்களா? அந்த குர்ஆன் ஓதாம இருந்தா அந்த வீட்டுக்குள்ள ஷைத்தான் போகிறான். நம்ம உறுதி எடுக்கணும். உண்டு என்ன உறுதி எடுக்கணும் என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரைஞ்சு ஓடிடுவான். ஷைத்தான் அங்க தங்க இயலாது. சூரத்துல் பக்ரா ஓதப்படுற வீட்டில் ஷைத்தான் இருக்க இயலா. அப்ப நம்ம உறுதி எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே என் வீட்டில் ஒரு சூரத்துல் பக்ரா ஓதப்படணும். வெறும் 2.5 ஜுஸ் தான் அன்பார்ந்தவர்களே. அதுக்கு நம்ம மௌலையுமான கூட்டிக் கொண்டு ஓதணுமான்னா ஷரத்து இல்லை. நம்ம 5 பேர் இருக்கிறோமா பிரிச்சு கொடுத்தா நான் நினைக்கிறேன் 20, 40, 50 பக்கம் தான் இருக்கும் குர்ஆனில். நம்ம பிரிச்சு கொடுக்க பாப்பா ஒரு 5 பக்கத்தை ஓதுற, உம்மா ஒரு 5 பக்கம், பிள்ளைகளுக்கு 10 பக்கத்தை பிரிச்சு கொடுத்துட்டா சூரத்துல் பக்ரா ஓதி முடிஞ்சு அந்த தண்ணீர் ஊதி எடுக்கிறோமா, அந்த தண்ணீரை எடுத்து நம்ம தொளிக்கிறோமா, அல்லாஹு தஆலா அந்த வீட்டுக்குள்ள ஷைத்தானே இருக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் பக்ரா ஓதப்படுற வீட்டுக்குள்ள ஷைத்தான் தங்கியிருக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை எப்ப தூக்கினேன்? குர்ஆனை எப்ப தூக்கினேன்? நாங்க படிக்கிற காலத்துல எங்களை வயசுல இருக்கிறவங்க இருப்பீங்க. உம்மா வாப்பா படிப்போ ஏதோ ஒரு பக்கம் இருந்தாலும் மக்ரிபுடைய நேரம் வந்துட்டா ஒரு பக்கமாவது குர்ஆன் ஓதணும். அந்த காட்சி இல்லை அன்பார்ந்தவர்களே. கேரளாவில் நான் படிக்கிற நேரத்தில்
ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தேன். அந்த மஸ்ஜிதுல ஒரு 50-60 வாலிப பிள்ளைகள் மக்ரிபுடைய நேரம் முடிஞ்சதோட குர்ஆன் எடுத்து ஓதுறாங்க. நம்ம மக்ரிபுடைய நேரம் நாடகம் பார்க்கறதுக்கு தான் நேரம், பிக் பாஸ் பார்க்கறதுக்கு தான் நேரம். எப்ப நம்ம குர்ஆனை என்ற புள்ள எடுத்து ஓதினேன் ஞாபகம் இருக்கா? ஒரு காலம் இருந்துச்சு, பெற்றோர்கள் எந்த அளவுக்குண்டா இப்பயும் வயசு போனவங்க இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அந்த விடிகிற வெள்ளிக்கிழமை சுபஹுக்கு சஜதாவுடைய சூரத் ஓதப்படணும். சஜதா செய்யாட்டி அல்லது வார ஹஸ்ரத் ஒரு அவசரமாக வந்தாரு, அவர் சஜதாவை ஓத மறந்துட்டாரு, அவர் சஜதாவை ஓதாம தொழுவிச்சாரா? சில பெரியவர்கள் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, தொழுவ கூடுமா என்று. ஏன் சிலாக்கள் உள்ளத்துல அது சஜதா ஓதப்படணும், அது கட்டாயம் வாஜிப்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா ஷரியத்தில் வாஜிப் அல்ல. ஆனா உள்ளத்துக்குள்ள வந்திருக்கு, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நம்ம சுபவுக்கு போனா சூரத்து சஜதா ஓதப்படணும், சுஜூது செய்யணும்னு நினைச்சிருக்கிறோம். நல்ல விஷயம். அத போல ஒரு காலத்தில் இருந்துச்சு, வியாழக்கிழமை வந்தா சூரத்தில் கௌஃப் என்கிறது அந்த வீட்டில் ஓதப்படணும். சூரத்தில் கௌஃப் ஓதப்படாம அந்த வீட்டில் தூங்கிடுவாங்கண்டா பெற்றோர்கள் அடிச்சு எழுப்பி ஓத வைப்பாங்க. சூரத்தில் கௌஃப் ஓதணும். நம்ம ஓதக்குள்ளே பார்க்கிற சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம டிமி கூட்டிடுவோம் என்று சொல்லி சூரத்தில் கௌஃப ஓதும் வரைக்கும் நம்மளை பக்கத்தில் இருந்து அவங்களும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் எங்க சகோதரிகளே? அவ எப்படி சந்தோஷத்தை காணலாம்? படிப்புன்னு போனா மட்டும் சொர்க்கம் போக ஏனா? எத்தனை வாலிபர்கள் மரணிச்சு கொண்டிருக்கிறாங்க. அண்மையிலையும் இந்த மிம்பர்ல ஓதின ஆலி மௌத்து 38 வயசு. அன்பார்ந்தவர்களே, அவருடைய வயசை பார்த்தா அவரு இருந்து 38 வயசு வரைக்கும் அவர் தீனோட தான் கழிச்சிருக்கிறார். படிக்கிற காலத்திலையும் அப்படித்தான். மஜ்லிஸாவுல 9 வருஷம், அல்லாஹ்வுடைய பாதையில 1 வருஷம், அது முடிச்சதுக்கு பின்னால அந்த மஜ்லிஸா ஓதின மஜ்லிஸாவுல 12 வருஷம் உஸ்தாதாக இருந்திருக்கிறார். ஆள் 38 வயசுல மௌத். அன்பார்ந்தவர்களே, இதே நிலைமை எந்த பிள்ளைக்கு ஆயிருமன்னா எந்த பிள்ளையோட தீன் எங்க இருக்கு? அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளை. அதனாலதான் இதுக்கு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும், கேளுங்க. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் கல்முனை கிளையும் அதுல சில முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்க பெற்றோர்கள் எங்களுக்கு துணையாக இருக்கணும். பெற்றோர்கள் துணையாக இருக்கணும். அகதியா என்று ஞாயிற்றுக்கிழமை 8:30 12 மணி வரைக்கும் அகதியா வைக்கணும் என்று நாட்டுடைய சட்டம் இருக்கிறான். பாந்தவர்களே, அந்த காலத்தில் அந்த நேரத்தில் எந்த டியூஷன் கிளாஸும் வைக்கிறான். பாந்தவர்களே, அங்க அகீதா படிச்சு கொடுக்கப்படணும், ஃபிக்ஹ் படிச்சு கொடுக்கப்படணும், வரலாறு படிச்சு கொடுக்கப்படணும். இந்த இதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பெற்றோர் ஆசை வைக்கணும். ஹசரத் ஓடி வரணும். ஹசரத் ஞாயிற்றுக்கிழமை அகதியாவை ஆரம்பிங்க, நாங்க எங்கட 10 பிள்ளைகள் இருக்கிறோம், நாங்க கொண்டு தாரோம், ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். சில பேரண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ல எப்படி நான் எங்க பிள்ளைகளை அனுப்புற, படிக்கணுமே புள்ள. இப்ப படிக்கிறேன்னு நோன்பு காலமும் வழங்குறல கொஞ்சம் பேருக்கு, நோன்பு காலத்தையும் டியூஷன், நோன்பு காலத்திலும் ஸ்கூல். அன்பாந்தவர்களே, ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். அன்பாந்தவர்களே, குர்ஆனை பிரட்ட வைங்க, குர்ஆனை ஓத வைங்க. என்ற புள்ளட உள்ளம் அப்பதான் சிறந்த உள்ளமாக, மிருதுவான உள்ளமாக மாறும். அன்பாந்தவர்களே, குர்ஆன் ஓதப்படாத உள்ளம், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்படாத உள்ளம் கல் நெஞ்சமாகத்தான் இருக்கும். அன்பாந்தவர்களே,
இந்த கல்லஞ்சம் நீக்கப்படணும் என்றா என்ற புல்ல குர்ஆன ஓதணும். அன்பார்ந்தவர்களே, மக்ரிபுடைய நேரம் ஆயிட்டா ஒரு காலம் சுப்ஹானல்லாஹ் குர்ஆனுடைய சத்தம். அன்பார்ந்தவர்களே, இப்ப பிள்ளைகள் போனிலையும் அதிலையும் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கி. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு காலம். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அறைக்குள்ளும் பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. பெற்றோர்கள் நமக்கு பொறுப்பு இருக்கி, கடமை இருக்கி. நாமும் அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், நானும் அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், அல்லாஹ் என்ற புள்ளையை நான் சிறப்பாகத்தான் வளர்த்தேன் அல்லாஹ், நீ தந்த அமானியத்தை நான் சரியாகத்தான் நான் செஞ்சேன் அல்லாஹ், அந்த அமானியத்தை சரியாக போய் கொடுக்கணும். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை ஓத வைங்க, மக்ரிபுடைய நேரமாய் நான் ஓத வைங்க. வியாழக்கிழமை சூரத்துல் கௌஃப் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், அதுல சொல்லப்படுற சம்பவங்களை தமிழால் எடுத்து பாருங்க. அன்பார்ந்தவர்களே, என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 10 அந்த சூரத்துல் கௌஃபுடைய 10 ஆயத்தை யார் பாடமாக்குறாங்களோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுல இருந்து பாதுகாப்படைவாங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுல இருந்து பாதுகாப்படைவாங்க. ஆகையால் அன்பு சகோதரர்களே, உறுதி எடுங்க, என்ற புள்ள என்ற வீட்டு சூழல் சீராக அமையணும், அமைதியாக அமையணும், சந்தோஷம் வெளியாகணும் என்றா என்ற வீட்டு சூழலில் நான் குர்ஆன் ஓதப்படணும். அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? நம்ம அதிகமானவங்க இது பெரிய ஒரு அமலாக கருதுறல்ல, ஒரு சின்ன அமலை நினைச்சிருக்கிறோம். அந்த சின்ன அமலை நாம செய்யாம போனத்தினால ஷைத்தான் அந்த வீட்டுக்குள்ள வர போறான். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. டாய்லெட்டுக்குள்ள போறீங்களா? டாய்லெட் என்கிறது ஷைத்தான் தங்கும் இடம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கவாயிஸ். யா அல்லாஹ், ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானிலிருந்து என்ன பாதுகாப்பு அடைஞ்சிரியா அல்லாஹ்னு துஆவோட போகணும். அது பள்ளி வாசலுக்குள்ள வந்தா மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளேயும் தான். வெளிவாசலுக்குள்ள குஃப்ரான கண்டு வரணும். வீட்டை விட்டு வெளியாவுக்குள்ள பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு போகணும். மன்சில்ல பின்னுக்கு பாருங்க, ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கு. அந்த துஆவை ஓதின ஒரு ஆளு என்ன நடந்துச்சு? வீடு பத்தி எரியுதாம். ஒரு ஆள் வந்து சொல்றாரு, உங்க வீடு 10 தாம் என்று சொல்றாரு. அவரை சொல்றாரு, ஒரு காலம் என்ற வீடு 10ஆது. துவா ஓதிட்டு வந்திருக்கிறேன். அந்த துவா ஓதிட்டு வீட்டை போறாரு. எல்லாரும் வீடும் 10 இருக்கு, அவரை வீடு 10. அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு வீட்டுல தூங்குற நேரத்தில் குல் ஹுவல்லாஹு அஹதும், குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும், குல் அஊது பிரப்பின் நாஸும் ஓதப்படுதோ அல்லாஹ் அந்த ஓதினவருக்கு பாதுகாப்பாக அமைகிறான். ஆயத்துல் குர்ஸ் நம்முடைய வாலிபர்கள் எத்தனை பேருக்கு பாடம்? ஆயத்துல் குர்ஸ் யோசித்து பார்ப்போம். ஆயத்துல் குர்ஸ் ஓதினா என்ன நன்மை? தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு ஓதினா அடுத்த தொழும் வரைக்கும் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாதுகாப்பு அடையுது. ஆயத்துல் குர்ஸ் ஓதினா பாதுகாப்புங்கிறதுல ஷைத்தானே சொல்லி கொடுத்தான். பெரிய ஒரு சரித்திரம், அது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய ஒரு களஞ்சியத்துக்கு பொறுப்பாக்குறாங்க. ஒருத்தன் வந்து களஞ்சியத்திலிருந்து சாமான களவெடுக்கான். சஹாபி பிடிச்சிட்டாங்க. அவன் சொல்றான், எனக்கு மிகவும் கஷ்டம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சாமான எடுத்துட்டு போய்த்தான். வந்தவன் ஷைத்தான் தான். இவரு 3 தடவை நடக்குது. ஷைத்தானே சொல்லி கொடுக்கிறான், நீ பாதுகாப்படையணும்டா ஆயத்துல் குர்ஸ் ஓதண்டு. ஆயத்துல் குர்ஸ் வீட்டில் ஓதப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் ஒரு ஆள் போற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரோ ஷைத்தான் விரண்டு போறான். நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? ரோட்ல போற அந்நிய ஆண்களுக்கு சலாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு தயார், வீட்டுக்குள்ள சலாம் சொல்றா வெக்கமாம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வீட்டுக்குள்ள போற நேரத்தில் சலாம் சொல்லிட்டு போறாரு, சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு சாப்பிடுறாரு, ஷைத்தான் விரண்டு ஓடுறானாம். இன்றைக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கு ஏலா, சாப்பாடு இல்லைன்னு விரண்டு ஓடுறான். எந்த வீட்டில் போகக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லப்படலையோ, சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்லப்படலையோ, ஷைத்தான் சொல்றானாம், நம்மளுக்கு இன்றைக்கு லொச்சி வந்துட்டு, தங்குமிடம் வந்துட்டு, அழகா நம்ம தூங்கலாம், இந்த வீட்டில் சாப்பாடும் இருக்கு, நம்மளுக்கு தங்குமிடமும் இருக்குங்கிறத சொல்லலாம். நான் பாண்டவர்களே, ஆகையினால வீட்டில் போற நேரத்தில் சலாம் சொல்லிட்டு போற பழக்கத்தை நம்மளும் பழகணும், நம்ம பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம்தான், ஒரு வீட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு அயல் வீட்டுக்காரனையும் நம்ம கண்ணியப்படுத்திக் கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் கியாமத் நாளையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய அயல் வீட்டுக்காரனை நீங்க கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அயல் வீட்டுக்காரருடைய அந்த அயல் வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்ற நேரத்தில் நான் நினைச்சேன், ஒருவேளை வராசத்து சொத்தும் அவங்களுக்கு கடமை ஆகிடும் என்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய கடமையை சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்களோட வீட்டில் நீங்க ஒரு சாப்பாடு ஆக்குறீங்களா, நீங்க ஆணத்தை கூட்டிக் கொள்ளுங்க நான் சொன்னாங்களே ஒளிய கறியை கூட்டிக் கொள்ளுங்க, இறைச்சியை கூட்டிக் கொள்ளுங்க என்று சொல்லலாம். பார்த்தவர்களே, நம்ம வசதி இல்லதான், தண்ணியை ஊற்றி ஆணத்தை வச்சியாவது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கிற தன்மை நம்மளுக்கு வரணும். பார்த்தவர்களே, விருந்தாளி நம்ம ஊருக்கு கொஞ்சம் வராங்களா, விருந்தாளிய கண்ணியப்படுத்துற தன்மை வரணும். அன்பார்ந்தவர்களே, ஒரு 3 நாளைக்கு விருந்தாளிய கண்ணியப்படுத்துறது கடமை. அதை நீங்க பார்க்கணும்னா இந்தியாவுக்கு போகணும், தேவபந்துக்கு, சஹராம்பூரிக்கு, அதை நாங்க ஓதின நஜ்முல் ஹுதாவுக்கு போனீங்கன்னா 3 நாளைக்கு யாரோட பேர் அட்ரஸ் எதுவும் இல்லை, யாரு போனாலும் அங்க சாப்பாடு விரிச்சு கண்ணியப்படுத்துவாங்க. அந்த தன்மை நம்மகிட்ட வரணும். சிலாக்கள் நிலைமை என்ன, எந்த வீடு சுத்தமாக இருக்கணும் என்று பிலால் குப்பையை பக்கத்து வீட்டுக்காரன் இதுக்குள்ள எறிஞ்சுடுற. சிலாக்கள் நிலைமையை பார்த்தா எந்த வீடு சுத்தமாக இருக்கணும் என்று நினைச்சிட்டு சுபவுக்கு வரக்கூடிய நேரத்தில் ரோட்ல வந்து குப்பை எறிஞ்சிட்டு போற, அவன் எழும்பி திட்டுவான்லோ. திட்டுவானா திட்ட மாட்டானா? திட்டத்துக்கு பள்ளிக்குள்ள வந்தா திட்டணும். அவன் சும்மாவே மனம் நோயினா போதும் அந்த இது படிச்சிருவான். பாந்தவர்களே, சிலாக்கள் விஷயத்தை கேள்விப்பட்டோம், பக்கத்து வீட்டில் உள்ள செய்திய கேட்கணும்ங்கிறதுக்கு அவர் வீட்டில இருந்து ஓட்ட தொலைச்சி பக்கத்து வீட்டுக்கான செய்திய அறியறதுக்கு பார்க்கலாம். என்ன நேத்து ஒரு ஆள் சொல்றாரு, அன்பார்ந்தவர்களே, பக்கத்து வீட்டான கண்ணியப்படுத்துற நம்ம, அயல் வீட்டுக்காரனை கண்ணியப்படுத்தணும். நம்ம இப்படி என் வீட்டு சூழல் நம்ம அமைச்சு கொள்வோம்டா, தீனுடைய சூழல், அல்லாஹ்வுடைய சூழல், ஷைத்தானுடைய சூழல் இல்லாம மலக்கானியத்துடைய சூழத்தை அந்த சூழலாக நம்ம ஆக்கி கொள்வோம்டா, அந்த வீட்டுக்குள்ள இருந்து வார அந்த பயிர் இருக்குது, அந்த பிள்ளைகள் இருக்குது, முழு உம்மத்துக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய மரமாக பயிராக மாறும் என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகையால நம்ம வீட்டு சூழலை சிறந்த அல்லாஹ்வுடைய சொன்ன சூழலாக ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, ரஹ்மத்தும் மஃபிரத்தும் செய்வாயாக. எங்களை வீட்டுடைய சூழலை சிறந்த சூழலாக, உன்னை பயந்த சூழலாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை பேணி நடக்கக்கூடிய சூழலாக எங்களை வீட்டு சூழலை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கையில் இருக்கிற அந்த குழந்தை பாக்கியம் என்பது நீ தந்த அமானிதம். யா அல்லாஹ், அந்த அமானிதத்தை சரியாக ஒழுக்கமாக அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு எங்களுக்கு நீ வழிகாட்டி யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை சுமந்த, குர்ஆன் படி அமல் செய்யக்கூடிய
பிள்ளைகளாக எங்களுக்கு பிள்ளைகளை ஆக்கி தந்துபடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, பலஸ்தீனுடைய மக்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், அமைதியை கொடுத்திரியா அல்லாஹ், நிம்மதியை கொடுத்திரியா அல்லாஹ். அவர்கள் எந்த சாப்பாடை தடை செஞ்சாலும் அந்த பூமியில நீ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு நீ உணவளித்த ரப்பு யா அல்லாஹ். அதே போல உணவளித்திரியா அல்லாஹ். சிறார்களுக்கு விடுதலை கொடுத்திரியா அல்லாஹ். அந்த சிறார்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நீ இரக்கமான ரப்பு யா அல்லாஹ், எங்களை விடவும் பல மடங்கு இரக்கமான ரப்பு யா அல்லாஹ். அந்த காசா மக்களை பாதுகாத்துபடியா அல்லாஹ். எங்களால் துஆ மாத்திரம் நான் செய்ய முடியும் யா அல்லாஹ். எங்கள் துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அனைத்து துஆக்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ் ஃபஇன்ன தக்வா மிலாக்குல் ஹஸனா வ அலைக்கும் பிஸ்ஸுன்னah ஃபஇன்ன சுன்னத தக்திலு லிதாஅஹ வ மன் அத்தா அல்லாஹ் வ ரசூலஹு فقد رشد واهتدى وإياكم البدع فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي وإياكم الكذب وإن الكذب يهلك وعليكم الإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بذكر الحكيم فاستغفروه فإنه هو الغفور الرحيم. الحمد لله علي الأكبر لا لما قضى ولا دافع لما صدر. أحمد حمدا كثيرا وأشكره شكرا جزيلا ونستعين ونستغفر عما صدر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ومن شذ في الجماعة شذ في السكر. وعليكم باتباع السنة واجتناب البدع فإن السنة تهدي إلى الجنة والبدعة تهدي بصاحبها إلى النار ذات الوقود والشرر. إن أحسن الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على محمد وعلى آله وأزواجه وأتباعه صلاة دائمة بدوام الشمس والقمر. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق وأشد بالأمر له بن الخطاب وأصدق حياء عثمان بن عفان وأكرم الله علي بن أبي طالب رضي الله تعالى عنهم أجمعين. فاطمة السيدة نساء أهل الجنة الحسن والحسين سيدة شباب أهل الجنة وللستة الباقين من عشرة المبشرين والتابعين وتبع التابعين وأنا معهم منك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار فإنها بئس المسوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم ولذكر الله تعالى أعلى وأجل وأتم وأكبر والله يعلم ما تصنعون.